போ கடவுள் என்று சாபத்தை கொடுத்தா. இப்போது பச்சை வழி அமர போய் ஐயா சாமி எதுக்கு வந்துக்கிறீங்க? வந்துக்கிறீங்க. உங்க பேர் என்ன? டிப்பருக்கு 750 ரூபா சத்தம். ஆமா நீ ஓட்டல திட்டுமன் மாட்டு வேண்டியது 350 ரூபா சத்தங்க. ஏ கன்னியாகுமரி நான் என்ன ஊர்ல 4 ஏக்கர் நிலம் வைக்கிறேன் எரு ஓட்ட சத்தம் கேக்குறேன். என்னடா கையில மேட்ல சத்தம் கேட்டனா? உங்க இடத்துல வரப்பிரசாதம் வாங்க வேண்டி. ஆமா ஆமா உங்களுடைய பக்தவங்க வரக்கூடிய ஆகாயம் வரணும். ஆமா அக்கினி வரணும். ரெண்டு பேரும் உங்களை நாடி வந்திருக்காங்க. டேய் கைலாய மேட்ல அமர வேண்டுமானால் எனக்கு ரொம்ப உடம்பு எச்சா இருக்குது. அந்த கைலாய மேட்ல சத்து நீங்க அமருங்களாம். சிம்மாதானத்துல அமர்ந்துட்டாங்க. சொன்ன கடவுளே உன்னிடத்திலே நான் சிம்மாதானத்தில் அமர வேண்டும் அப்படின்னு கேட்ட அல்லவா? சிம்மாதானத்தில் அமரு. என்ன வேணும்? காலில் உயிர் போறீங்களா? சீக்கிரம் உயிர்த்து கும்பிடுங்க. படியாக போகணும். ஆமா சீக்கிரம் உயிர்த்து கும்பிடுங்க. எங்க திரும்பி எங்க ஐயா பரமத்தவராரே என்னடா கையில மேட்ல அம்மாவாக வெடிக்குது வான வெடிக்க. இந்த முனீஸ்வர சாமிக்கு ஆமா குட்ட வானம் பத்தாத குட்ட வான வீடு இருந்தது. ஆமா இப்ப என் சூத்துல விடுறாங்க. ஓ பதி எனக்கு வேணும். ஆமா அது நீங்களே உட்காருங்க. சரி டேய் பரலாக உணரக்கூடிய பரமேஸ்வர சிம்மாதானத்தை அமர்ந்தார். வேண்டிய வரப்பிரசாதம் வாங்கிட்டு போக சொல்ல அவங்க கூப்பிட்டு ஐயா சாமி பரமக்கடவுள் எதிர்பார்த்து வந்தமா இருக்கிறாங்க. ஐயா கங்காயை ஐயா கங்காயை ஹரிதாய் போற்றி நீங்கள் கையில நாயகரே போற்றி. மங்கள போற்றி அந்த திங்களை போற்றி ஐயா எங்களை பாதுகாக்கும் ஈஸ்வரவாட்டி வாட்டி நீங்கள் தள்ளி
கண்ணா நல்லவா பட்சன் என் வேற உடம்புலாம் வேற பசு பசு பசுன்னு என் பக்கத்திலே இருக்கிறியா ஏயா என்னை நம்பு ஆமா விடி விடி உனக்கு வரும் தெம்பு டேய் உன்னை நம்பினா விடி விடி வம்பு அசுரத்திரா எதற்காக இந்த கையில நாடி எதற்காக ஓடி வந்தோம் என்றால் காரணத்தை சொல்ல வேணுமா? நான் உன்னே ஒழிச்சுமா கேட்கிறேன். உனக்கு என்ன வேணுமே கேள்வி நான் தரேன். பரமேசா நாகைய வாங்கி தப்பி சாட்சியாகவே எனக்கு சத்தியம் கொடுப்பாயா? அகாயவாணி சாட்சியா? அகாயவாணி சாட்சி இந்த பூமாதேவி பூமாதேவி அகாயவாணி சாட்சி பூமாதேவி அகாயவாணி சாட்சி பூமாதேவி எரிய கேட்டாலும் தடையில்லாத தருகிறேன். சத்தியம் இது சத்தியம். ஆமா ஆகாயவாணியை கூப்பிட்டேன். கேட்டீங்களா? ஆமா நான் எதை கேட்க வருகிறேன் என்றால் ஆமா உங்கள் கரத்தில் உள்ள ஆயுதங்களும் எனக்கு வேண்டும். நாய் பக்தா நேற்று தினத்திலே என் உடலிலே சதி பாதி வச்ச உமா பார்வதியை வேதங்களை கேட்டார். நான் சாபத்தை கொடுத்து அதோ பச்சைவாழி அம்மனாக அமரச் செய்வித்தேன். என் கரத்தில் உள்ள 32 ஆயுதங்களும் உழைப்பொட்டியும் அனைத்துமே என் மரியாதை கூடிய பச்சை வாழை அம்மன் கிட்ட எதிரா குணா நீ சொல்லிட்டியா? மீதி நீ வாங்கிக்கலாம் போ. வண்டி வச்சிருப்பாங்கல்ல ஏண்டா ஆமா வர முடியாதவன் இந்த கைலாயத்தில் இருக்கலாமா? சொல்லு. எங்க நான் போறேன். போறேன் எங்க போறேன்? பச்சை வாழையா மட்டும் கொடுத்துட்டேன். நம்ம கையில ஆயுதம் இல்லாத இருக்கிறோம். என் கையில கூட திருசூலத்தை எடுத்தலாம். 2 பேர் அதனால கையில எது ஆயுதம் இல்ல. எங்க போகணும்? என் மைத்தனா உணரக்கூடிய இப்ப எங்க போனோம் தெரியுமா? ஐயா திட்டுமலை ஓட்டவே போறோம். திட்டுமலை ஓட்ட
உடைக்காத. மச்சான் கொடுக்காத. உடைச்சுனா வச்சுக்க. அடிச்ச கண்ணாடிக்கு வரையது இல்ல. ஒரு பாரு வாங்கி போடு, போடு. ஏங்க ஆ, எங்க போகணும் பைக்கு வந்தோம். மைப்பு நேரத்துக்கு போகணும் பைக்கு வந்தோம். மரமக்கடல் பிரகாரம் ஆயுதங்கள் எல்லாம் பெற்று விட்டோம். பண்டாரா பெட்டி முதல் பேசக்கூடிய பொருள் 5 நம்ம கிட்ட தான் இருக்குது. இதை வைத்து தியானம் செய்து ஈசனிடத்திலே மறுபடியும் இடமாக வர வேண்டும். தியானம் செய்யலாமா? இதோ பச்சை வாழாமல் சொல்லக்கூடிய அந்த அம்மன் ஆலயத்தை வந்து பார்த்தபோது அந்த தாயாக சதி அதோ தியானத்திலே அமர்ந்திருக்கிறது. ஆனால் அப்பேருடன் 32 ஆயுதங்களும் அவருடைய சக்தியும் அந்த மந்திர வெட்டிலே இருக்கிறது. ஆனால் கண்ணு மூவித்துக் கொள்ள இந்த மதுரை தூக்கி போயிட்டா இந்த உலகில் அம்மன் கிடையாது. திருட்டு போகணும் கொட்டி தூக்கிட்டு போனுங்க கொட்டி தூக்கிட்டு போனுங்க ஆமாங்க மகாதேவா வெளியே போய் ஒண்ணா தூங்கணும். பரமனை கோரி தியானத்தில் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே 2 நேத்திரத்தையும் மூடிக்கொண்டு பரமனை தியானம் செய்தோம். அந்த வேளையில மாய பெட்டிக்காகப்பட்டது காணவில்லை. திருநேத்திரமே சொல்லக்கூடிய ஞானத்தால் பார்க்கும் போது அதோ பரவன் நேத்திரத்தால் பார்க்கின்ற நேரத்திலே ஆரோ 2 அரக்கர்கள் மாளிகை பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியில அனைத்து மந்திரங்களும் அடங்கியுள்ளது. அந்த பெட்டியாக சக்தியாக விட்டதில்லை. அதனால் இதற்கெல்லாம் என்னுடைய அண்ணனா இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் தோத்திரம் செய்தால் இதுக்கு தகுந்த தந்திரம் சொல்வார். ஆனால் கண்ணனை அழைக்க வேண்டும். இப்படியாக பச்சை வாழை அம்மனாகப்பட்டது அண்ணா விளம்பரக்கூடிய மாயக்கண்ணை சோத்திரம் செய்ய அதே சமயத்திலே மாய கண்ணன் இருப்பார்.